ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சம்பவங்களும் தசாநாதனும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் லக்னம் முதல் 12 வீடுகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. லக்னத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்காரு, தனாதிபதி எங்கே இருக்காரு, தைரிய வீரி ஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, சுகாதிபதி எப்படி இருக்காரு, திரிகோண ஸ்தானாதிபதிகளின் வலு என்ன, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு எல்லாமே பார்க்கணும். லக்னாதிபதியின் வலுங்கிறது மிக மிக முக்கியம். லக்னாதிபதியின் வலுவை கொண்டுதான் ஒரு ஜாதகரின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். ஒருவேளை லக்னாதிபதி செயல் இழந்த நிலையில் இருந்தார்னா ராசி அதிபதியின் துணை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு ஜாதகத்திற்கு, ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு ஒரு கிரகம் வேலை செய்வதற்கு 10% வலுவோடு இருந்தால் போதும். 10% வலுங்கிறதே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மின்சாரம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம யாருமே இருக்க முடியாது. எல்லா பொருள்களும் இயங்கிறது மின்சாரத்தில். மின் சக்தி கொண்டு இயங்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் வீட்டு உபயோக பொருட்களில் முக்கால்வாசி இப்போ மின்சாரத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுன்னு எல்லாம் மின்சக்தியை சார்ந்தே நம்ம இருக்கோம். இப்போ இந்த மின்சக்தியே ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு அளவாக இருந்தால் போதுமானது. ஒரு 210 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் இருந்தால் போதும். அதே மின்சக்தி ரொம்ப அதீதமாக கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு 2400 வோல்ட் கரண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற அத்தனை மின் சாதனங்களும் வெடிச்சு செதறிடும். அப்போ மின்சாரத்தால் தான் இயங்குது அப்படின்னாலும் கூட அதனுடைய அளவு ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா எல்லா சிக்கலையும் அந்த மின்சாரமே கொடுத்துரும். அதே மாதிரி தான் கிரகங்களும் ஒரு ஒளி சிதறல் கொண்டவை தான். எல்லாருக்குமே எல்லா கிரகமும் ஆட்சி உச்சமாக இருக்கணும், உச்சமாக இருந்தால் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நட்பு நிலை சமநிலையில் கிரகங்கள் அமைய பெற்றவர்கள் கூட மிக பெரும் வெற்றியாளர்களாக திகழ்ந்திருக்காங்க. ஆட்சி உச்ச கிரகம் 5 வச்சுக்கிட்டு சாதாரணமாக பூக்கடை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளையெல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச 5 கிரகம் உச்சம். சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பார், குருவும் உச்சம் இருக்கு, செவ்வாய் உச்சம். இத்தனை கிரகங்கள் உச்சமாகி சாதாரணமாக ஒரு கோயில் வாசலில் பூக்கடை தான் வச்சுருக்காரு. 30 வருஷமாக பூக்கடை, அதையே அப்படியே தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இவ்வளோ கிரகங்கள் உச்சமாகி ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய வாழ்வியல் முறைகள் ஏற்படலைன்னு கேட்டால், அவ்வளோ வலிமை ஜாதகத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் செயல்படுவதற்கு 10லிருந்து 20% வலுவாக இருந்தால் போதும். இந்த 10லிருந்து 20%ங்கிறது அவர் நட்பு சமங்கிற நிலையிலேயே கூட கிடைச்சிடும். சம உச்சம் நிறைய ஜோதிடர்கள் கவனிக்க தவறுற ஒரு விஷயம். ஒரு கிரகம் உச்சம் பெறும் வீட்டில் இன்னொரு வீட்டில் சம உச்சம் பெறும் அப்படிங்கிறது ஒரு சூட்சம். இப்போ உதாரணமாக சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெறுவார், ரிஷபத்தில் சம உச்சம் பெறுவார். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார், கும்பத்தில் சம உச்சம் பெறுவார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. இப்போ சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகிறார்னா செவ்வாயின் இன்னொரு வீடான விருச்சிகத்தில் சம உச்சம் பெறுவார். இவ்வளவு கிரகங்களுடைய கலவையும் ஜாதகத்தை இயக்குகிறது என்றாலும் கூட உங்கள் வாழ்வியல் சம்பவங்களை தீர்மானிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தசாநாதன் தான். சரி, எனக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு, பஞ்சமாதிபதி உச்சமாக இருக்காரு, 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காரு, 10ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காரு, ஆனால் ஒன்றுமே இல்லையா சார் வாழ்க்கையிலன்னு கேட்டிங்கன்னா, தசை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 8 கூடையவன் தசை நடக்குதுன்னு பாரு. இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், குரு உச்சம், லக்னாதிபதி உச்சம், 2 9 கூடைய செவ்வாய் உச்சமாக இருக்காரு. உச்சன் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிறதுனால இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது, குருமங்கள யோகம் ஏற்படுது, எல்லாம் சிறப்பு. என்ன தசை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர தசை நடக்குது. கிரகங்கள் வலுவாக இருப்பது மட்டும் போதாது, அது தசா காலத்திலும் உங்கள் வாழ்வியல் காலத்திலும் நடப்புக்கு வர வேண்டும்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாதகத்தின் செயல்திறன் மிக்க காலங்கள் அப்படின்னு நான் குறிப்பிடுறது 25 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான். இப்போ ஒரு 25 வயது வரை ஒரு குழந்தைங்கிற ஸ்டேஜிலேருந்து ஒரு இளைஞர் அல்லது இளைஞங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வளர்கிற வரைக்கும் பெற்றோர்களின் சார்பு நிலையில் வந்துடுறீங்க. நான் நல்லா படித்தது நான் தானே சார், நான் உங்களை படிக்க வச்சது உங்கள் பேரண்ட்ஸ். அவங்க உங்களுக்கு சரியான முன்னுதாரணமாக இல்லைன்னா நீங்கள் அதையும் செய்திருக்க முடியாது.
10th முடிச்சோடனே போதும்பா நீ வேலைக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா எப்படி நீங்கள் படிச்சு பேர் நல்லா படிச்சேங்கிற அந்த வார்த்தை வர முடியும்? எத்தனையோ நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியானபடி பெற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காத நிலையில் அவங்க படிக்க முடியாமல் போயிடும். மேல் படிப்பு படிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை சார், நான் நல்லா தான் படித்தேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கணும். அப்போ ஒரு 20-25 வயசு வரைக்குமே நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருந்துடுறோம். அதற்கு பிறகு ஒரு 60 வயது வரைக்குமான காலகட்டம் மட்டும்தான் நமக்கானது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தின் சம்பவங்களை தீர்மானிக்கிறது இந்த தசாநாதர்கள் தான். தசாநாதன் சொல்வதை கேட்டு நடந்து கொள்பவர் புத்திநாதர். புரியுதுங்களா? ஒரு ஜாதகம் மகர லக்கணம், சனி நீச்சம், 4ஆம் இடத்துல அவர் கெட்டு போயிடுறார். இவர் பிறந்தது பூச நட்சத்திரம், கடகராசி, சந்திரன் 7ஆம் இடத்துல ஆட்சி, லக்னாதிபதி நீச்சம், சனி மகா திசையில் தான் பிறந்திருக்காரு. சனி திசை 15 வருஷம். அதுக்கு அடுத்து அவருக்கு வந்தது புதன் மகா திசை, புதன் கன்னியில் உச்சம், கூடவே சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சி, கேது 11ஆம் இடம் விருச்சிகத்தில். இப்போ லக்னாதிபதி இங்கே வீக்கு, ஆனால் 5, 9ஆம் அதிபதிகள் 2 பேருமே ஸ்ட்ராங். நடப்பு திசைகளை பாருங்க. பிறந்த போது 15 வயது சனி மகா திசை, அதற்கு பிறகு வந்தது பூரா பாருங்க புதன் திசை 17 ஆண்டுகள். 32 வயசுக்குள்ள உயர்கல்வியை முடித்து வாழ்வியலில் நல்ல வேலைக்கு சேர்ந்து நல்ல விதமாக திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியம்னு எல்லாம் அனுபவிச்சிட்டார். அடுத்து 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கேது பெருசாக ஒன்றும் கெடுக்கல. அதுக்கப்புறம் வந்தது மிடில் ஏஜில் 42 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர மகாதிசை. சுக்கிர திசை இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று, 10ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று மாளவிகா யோகத்தை மிகச் சிறப்பாக கொடுக்குறாரு. அவருடைய தீட்சண்ய பார்வை லக்னாதிபதி கிடைக்குது. இங்கே லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிற நிலையும் தசாநாதர்களுடைய சப்போர்ட், இவருக்கு சம்பவங்களை தீர்மானித்த தசாநாதர்கள் வலுவாக இருக்காங்க. சனி பகவான் நீச்சம் பெற்றார், சந்திர கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கனால அவருக்கும் செயல்படும் அளவுக்கான வலிமை கிடைத்து விடுகிறது. இன்னொன்று சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிறது தசாநாதர்கள், சம்பவங்களை தீர்மானிக்கிறது தசாநாதர்கள். ஜாதகம் அடிப்படையில் ரொம்ப வலுவானதாக இருக்கும். லக்னாதிபதி உச்சமாக இருப்பார், பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக இருப்பார், பாக்கியாதிபதி உச்சமாக இருப்பார், கேந்திரங்கள் வலுவாக இருக்கும். ஆனால் தசை சரியில்லாத தசனம், தசைகள் சரியில்லாத போது உங்கள் வாழ்வியலின் வெற்றிகளை பெரிதாக யோசிக்க இயலாது. இதுதான் சூட்சுமம். தசாநாதர்கள் தான் சம்பவங்களை தீர்மானிப்பாங்க. உங்களுக்கு நடக்கிற வேலை, திருமணம், தொழில்முறை முன்னேற்றங்கள், குழந்தை பாக்கியம், சமுதாய மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அத்தனையும் தீர்மானிக்கிற தசாநாதர் தான். 2 வீட்டுக்கு அதிபதி, அதில் ஒரு வீடு நல்ல வீடு, இன்னொரு வீடு கெட்ட வீடுனா அந்த நல்லவனையும் கெட்ட வேலையும் சேர்த்து செய்யத்தான் செய்வோம். ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு புதன் திசையில் கடன் ஏற்படாமலாம் போகாது, எதிரி ஏற்படாமல் போகாது, வம்பு வழக்கு ஏற்படாமல் போகாது, நோய் ஏற்படாமல் போகாது. சார் அவர் பாக்கியாதிபதி ஆச்சுன்னா வாமா பாக்கியதையும் கொடுக்க தான் செய்வார், ஆனால் இதையும் சேர்த்து தான் தருவார். ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு குரு திசையில் வம்பு வழக்கு, அவமானம், எதிரிகளை சந்திக்கிற விதிகளை உருவாக்கவே செய்யும். ஒரு குரு தான் கடகலக்கணத்துக்கு நல்லவர், லக்கணத்திலே உச்சம் பெறக்கூடியவர். அவர் ஏன் இதை பண்றாருன்னா அவருடைய மூலத்திரிகோண வீட்டின் அடிப்படையில் அவர் அதை செஞ்சுதான் தீரணும். ஆதிபத்தியங்களை தருவதில் தசாநாதர்களுக்கு கருணையே கிடையாது. தான் என்ன ஆதிபத்தியத்தை பெற்று இருக்கிறோமோ அதை கொடுத்தே தீர்வாங்க. சரி, எப்படி கொடுப்பாங்க? அவர்கள் நின்ற வீட்டின் அடிப்படையிலேயே செயல்படுத்துவார்கள். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உட்கார்றாரு, அட்டமாதிபதி, வேற நல்ல ஆதிபத்தியம் அவருக்கு எதுவும் இல்லை. அட்டமாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. வயதிற்கு தகுந்த மாதிரி அந்த அட்டமாதிபதியின் தசை வரும் காலத்தில் இந்த 5ஆம் இடத்தின் வாயிலாகவே உங்களுக்கு 8ஆம் இடத்து பலன்கள் நடக்கும். தேவையில்லாத தொடர்புகள், குழந்தைகளால் அவமானம், அசிங்கம் வருது, என்ன வயசுல வருதுங்கிறத பொறுத்து. சூதாட்டத்தினால சொத்துக்களை இழப்பது, 5ஆம் இடம் சூதாட்டத்தை குறிக்கும். விபரீத காதலை ஏற்படுத்துவது, அதன் மூலம் அசிங்கம் அவமானத்தை தருவது. அட்டமாதிபதி 5ல் இருக்கார், கவனம். பூர்வீகத்தினால் பிரச்சனைகளை சந்திப்பது, பூர்வீக சொத்துக்கள் அழிந்து போவது. 5ஆம் இடம் சார்ந்த நிகழ்வுகள் வாயிலாக, சம்பவங்களின் வாயிலாக 8ஆம் இடத்தின் பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, நல்ல லவ் மேரேஜ் பண்ணவங்க, கல்யாணம், குடும்பம், பிள்ளை குட்டின்னு எல்லாம் வெல் செட்டில்டு. அவங்களுக்கு குறையே சொல்ல முடியாது. 5ஆம் இடத்துல அட்டமாதிபதி 35 வயது வாக்கில் அட்டமாதிபதி தசை வருது, 5ஆம் இடத்துல இருக்காரு. நான் எச்சரிக்கை உணர்வை முன்கூட்டியே சொல்கிறேன்.
இந்த அட்டமாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. விபரீதமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கு. சம்மந்தமே இல்லாம அவங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் வராங்க. அவங்களும் அரசு வேலையில இருக்கிறவங்க தான். திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான ஈர்ப்பு ஏற்பட்டு போய், அதனால குடும்பம் வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லி அவங்க தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறார். அந்த 8ஆம் அதிபதியோட தசை 5ஆம் இடத்தில் அமர்க்க விபரீத காதல், விபரீதமான முடிவு, அதனால பலவிதமான சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அப்ப சம்பவங்களை தீர்மானிப்பது, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, கௌரவம் இருக்கு, சமுதாயம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு, ஆனாலும் கெடுதலை நடத்துகிறார். எங்கே நிற்கிறார்கள் என்பதை பொறுத்து. அதனாலதான் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிகள்லாம் தொடர்பு கொண்டுட்டா அவங்களோட தசைகள் வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக. ஏன்னா மிகவும் கவனமா இல்லைன்னா எது வேணாலும் நடக்கும். ஏற்கனவே 6ஆம் இடம் ஒரு மோசமான வீடு, 8ஆம் இடம் ஒரு மோசமான வீடு. 2 கனெக்ஷன் ஆகும்போது விபத்து, கண்டங்கள், சடுதியில் உயிர் பிரிதல், தண்ணீர் கண்டம், நெருப்பு கண்டம்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான். உயிரை எடுத்துற அளவுக்கு சிக்கலை தரக்கூடியவர்கள் இந்த 6, 8ஆம் அதிபதிகள். அப்ப சம்பவங்கள் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. உங்க ஜாதகத்தின் வலு என்பது அதை உங்களால் தாங்கி மீடேறி வெளியே வர முடியுமா, இல்லை அதோட நீங்க காணாம போயிருவீங்களாங்கிறத மட்டும்தான் முடிவு செய்யும். அப்ப ஜாதகம் அடிப்படையில எந்த அளவுக்கு வலிமையானதாக இருந்தாலும் முதலில் வாழ்வியல் சம்பவங்களை கோர்த்து நடத்துவது என்பது தசாநாதர்கள். சில நிலைகளில் உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதியின் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய வலிமை தசாநாதனுக்கு இருக்கும். ஒரு தசாநாதன் மிக வலிமையானவராக இருந்து அவர் லக்ன சுபராகவும் இருந்து சரியான பருவத்தில் தசை நடத்தினா அவன் தான் கொடுத்து வச்சவன், அதிர்ஷ்டசாலி, முன்னேற துடிக்கக்கூடிய ஜாதகம், வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இவருக்கு இயற்கையிலேயே கிடைக்கும். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், சூரிய சந்திர செவ்வாய் திசைகள், இவங்களுக்கு பாருங்க வரிசையா 3 திசை வரும். 3 பேருமே லக்ன சுபர்கள். சந்திரனுக்கு அட்டம ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட அவர் லக்ன சுபர். நன்மைகள், குருவுக்கு நண்பர், நன்மைகள் தர கடமைப்பட்டவர் ஆவார். 8ஆம் இடத்தின் வாயிலான நன்மைகளை கொடுப்பார். நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டில் வசிப்பது, உயில் மூலம் சொத்து கிடைப்பதுங்கிறது கொடுத்துருவார். இப்ப இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகளுடைய மொத்த வருடங்கள் 23 ஆண்டுகள். 30 வயசுல இவருக்கு இந்த தசபுத்திகள் ஸ்டார்ட் ஆகுது. 30 வயதுல சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுதுன்னா 53 வருஷம் வாழ்க்கை மிக சிறப்பாக செட்டில் ஆகும் அமைப்பு இருக்கும். இதில் அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படாத நிலையில் ஒரு கேந்திர திரிகோணத்திலோ பணபரஸ்தானங்களிலோ அமர்ந்திருக்கும் போது கட்டாயம் ஜாதகர் வெற்றி அடைவார்னு சொல்லலாம். அதே தனுசு லக்னம், அதே மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு ஒரு 30 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்குது. 6, 11 கூடவே ஒழுங்கான இடத்துல இவர் உட்காரலைன்னா, என்னதான் ஜாதகம் வலுவானதாக இருந்தாலும், லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும், பஞ்சமாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும், நடக்கிற தசாநாதன் ஆகாதவருங்கும் போது சராசரிக்கும் கீழ் நிலையில ஒரு லைஃப் ஸ்டைலை தான் கொடுப்பார். அதே நேரத்தில் அவயோக கிரகங்கள் மோசமா பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமா நன்மைகளும் நடக்கும். இதுதான் ஜாதகத்துல உள்ள நுணுக்கமாய் கணிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போதுமே நமது வாழ்வியல் சம்பவங்களை தீர்மானிப்பதின் பெரும் பங்கு தசாநாதர்களுக்கே உண்டு என்று கூறி, அடிப்படையில் ஜாதகம் வலுவானதாக இருந்தாலும் தசாநாதர்களின் சூட்சுமமே உங்கள் சம்பவங்களை தீர்மானிக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.